ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். இப்போ நிறைய பேர் கேட்டாங்க, ஃபித்தர் அரிசி வந்து நம்ம எந்த அரிசி கொடுக்கணுன்ட்டு. அதாவது ஃபித்தர் அரிசியில் வந்து நம்ம என்ன அரிசி சாப்பிட்றோமோ அதை தான் கொடுக்கணும். நம்ம 60 ரூபா, 80 ரூபா, 150 ரூபா எந்த அரிசியோ, நீங்கள் சாதாரண வீட்டில் எந்த அரிசி வாங்கி சாப்பிட்றீங்களோ அதை கொடுக்கணும். அதுக்கு பதிலாக ரேஷன் அரிசியெல்லாம் கொடுக்கக்கூடாது. அது நல்லதில்லை. அதே மாதிரி சிலவங்க வந்து சாப்பாட்டு அரிசியில் ரேஷன் அரிசியை மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் மனசாட்சிக்கு எதிரான வேலையெல்லாம் செய்யாதீங்க. அதெல்லாம் தப்பு. நம்ம என்ன அன்றாட நம்ம வீட்டில் நம்ம எந்த விலையில வாங்கி சாப்பிட்றோமோ அந்த அரிசி தான் கொடுக்கணும். அதுதான் ஃபித்தர் அரிசிங்கிறது. அதை வந்து யாரும் ஏமாத்தாதீங்க. நீங்கள் இப்போ ரேஷன் அரிசி சாப்பிட்றீங்கனாலும் நீங்கள் அதை கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு கொஞ்சம் குவாலிட்டியான அரிசி வாங்கி கொடுங்க அவங்களுக்கு. நீங்கள் சாப்பிட்றது உங்கள் பத்தியத்துக்கு சுகர் இருக்கிறனால ரேஷன் அரிசி சாப்பிட்றேன் அப்படி இப்படின்ட்டு நம்ம சாப்பிடுவோம். அதுக்குன்னு கொடுக்கறது வந்து அந்த மாதிரி கொடுக்காதீங்க. நல்ல அரிசியாக வாங்கி கொடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் வந்து நம்ம அவங்கள ஏமாத்துறோன்னு நினச்சிட்டெல்லாம் ஏமாற்றக்கூடாது. கடவுள் பார்க்குறாரு. மனசாட்சிக்கு எதிரான வேலையை செய்யாதீங்க. மனசாட்சிக்கு கரெக்டாக தெரியும்ல நம்மளுக்கு, நம்ம இது தப்பு தான் செய்கிறோன்னு. இந்த சிலவங்க வீட்லேயே வந்து சாதாரண அவங்க வந்து சாப்பாட்டு அரிசி கூட இந்த ரேஷன் அரிசி வச்சு சமைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ அப்படித்தான் சாப்பிட்றாங்க. சிலவங்க ரேஷன் அரிசியை சாப்பிட்றாங்க. ஆனால் அது வந்து நம்மளுக்கு ஓகே. கொடுக்கும்போது அந்த மாதிரியெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா ரேஷன் அரிசி அவங்களுக்கும் கிடைக்கிது. அதனால் அதெல்லாம் வந்து நம்ம ஃபித்தர் அரிசியில் சேர்த்தவே கூடாது. நம்ம காசு கொடுத்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அதுதான் பண்ணணும். அந்த ஒரு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரும் அந்த மாதிரி ஏமாற்றி நிற்காதீங்க. அவங்களுக்கு பாவப்பட்டவங்க நம்ம கொடுக்கறதே பெரிய வருஷத்தில் ஒரு தடவை தான் கொடுக்குறோம். எத்தனை காசாயிரும்? நம்ம மாதம் ஒரு மாதம் மீனுக்கோ கறிக்கோ செலவர காசு ஆகுமா? அதுவும் கூட ஆகாது. ஒரு 5 கிலோ 10 கிலோ தான் வாங்கி கொடுக்க போகிறோம். அதனால் அதில் மட்டும் ஏமாத்தாதீங்க. நல்லா பார்த்து இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு அநேகமாக சனிக்கிழமை பெருநாளாக இருக்கும். அதனால் நாளைக்கு நைட்டு இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.